Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பண்ணை வயல் சாலையில் உள்ள தனியார் அரிசி ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் பாசன வாய்க்காலில் விடுவதால் அப்பகுதி விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ரெட் கிராஸ் தலைவரும் சமூக ஆர்வலருமான சுவாமிநாதனுடன் எமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை காண்போம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பண்ணவயல் ரோட்டில் உள்ள இந்த சாலையில் இருக்கிற இந்த பகுதியில் உள்ள தனியார் அரிசி ஆலை ஒன்று உள்ளது. இந்த அரிசி ஆலையிலேருந்து திறந்து விடப்பட்ட கழிவு நீரானது, அதாவது வாய்க்கால்லாம் இந்த பார்த்தீங்கன்னா கலந்து சாக்கடை நீர் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இந்த பகுதியில் விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவதால் இந்த பகுதி விவசாய குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து சமூக ஆர்வலரும் ரெட் கிராஸ் தலைவர் சாமிநாதன் நம்மோட இருக்கிறார். சார் வணக்கம். இந்த பகுதியில் இந்த தண்ணியெல்லாம் தேங்கி இந்த மில்லுலேருந்து வெளியேறக்கூடிய இந்த தண்ணி தேங்கி நிற்கிறனால இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுது சார்? விவசாய நிலங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுது. அதோடு இல்லாமல் விவசாய நிலங்களில் மேய்ச்சலுக்கு வர்ற மாடுகள்லாம் இந்த நீரை அருந்துறதுனால நிறைய மாடுகள்லாம் இறந்துட்டதாக அந்த பகுதியில் சொல்கிறாங்க. இது குறித்து பட்டுக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் அவர்கிட்ட நான் புகார் தெரிவிச்சிருக்கேன். அவர் நடவடிக்கை மேற்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்க விவசாய மக்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, இது மிகுந்த சாக்கடை நீராக இருக்கிறதுனால சுகாதாரக்கேடு. இந்த பகுதியிலேருந்து பயணித்து செல்கிற அத்தனை பேரும் மூஞ்ச மூடிக்கிட்டு தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இருக்குது. இதை அந்த மில் உரிமையாளரே கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு இவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற நிலையை மாற்றி அவங்க உள்ளறையே அதை ரீசைக்கிளிங் பண்ணி அந்த வாட்டரை நல்ல வாட்டராக விட்டால் கூட பரவாயில்ல. அது மாதிரி தான் அரசு சொல்லியிருக்கு. விவசாயிகள் பாதிக்காமல், விவசாயிகளுக்கு பாதிப்படையாமல், கால்நடைகளுக்கு பாதிப்படையாமல் இந்த நிகழ்ச்சியை நிறுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த தனியார் ரைஸ் மில் எந்த பகுதியில் இருக்குது? இதை சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்குது? எவ்வளோ விவசாயிகள் இந்த பாசன வாய்க்காலை நம்பி விவசாயம் செய்கிறாங்க சார்? முதல்சேரி பஞ்சாயத்து நைனாங்குளம் கிராமம் மெயின் ரோட்டில் இந்த மில்லு இருக்குது, தனியாருக்கு சொந்தமான மில்லு. அந்த மில்லுலேருந்து தினசரி வெளியேற்ற நீர் இங்கே பாருங்கள், பச்சை பசேர்னு இருக்குது, சாக்கடையாக இருக்குது. இதனுடைய துர்நாற்றம் இந்த பகுதியில் யாருமே போக முடியல, நம்ம நின்று கூட பேட்டி எடுக்க முடியல. அந்த அளவுக்கு மோசமான சுகாதார கேட்டை விளைவிக்குது. இது பாசன வாய்க்கால். இந்த பகுதியில் பண்ணவயல், நைனாங்குளம், முதற்சேரி, கார்கா வயல், இது இப்படி பல ஊர்களில் இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கும்படியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா இது பாசன வாய்க்கால். இந்த பாசன வாய்க்காலில் துர்நாற்றம் வீசக்கூடிய சாக்கடைக்கு மேலான நாத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நீர் தினசரி பல ஆண்டுகளாக கலந்து வருது. வர்ற அதிகாரிகள்லாம் அவங்க சரி பண்ணிடுறாங்க. கேட்டால் நாங்கள் அதிகாரிகளை பார்த்துட்டோங்கிறாங்க. அதனால் இந்த பகுதியில் இருக்க வாய் பேச முடியாத கால்நடைகளுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும். இந்த பகுதியில் மக்களுக்கு சுகாதாரம் வேணும். இந்த துர்நாற்றத்தை போக்கணும். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதாவது இந்த பகுதியில் உள்ள இந்த தனியார் மில்லுடைய வரக்கூடிய அந்த கழிவு நீரானது இந்த பாசன வாய்க்கால் தேங்கி சாக்கடை போல் காட்சியளிப்பதால் இந்த பகுதியில் சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் துர்நாற்றத்தை சந்தித்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. இது குறித்து இந்த பகுதி மக்கள் பலமுறை அதிகாரியிடம் முறையிட்டு சொல்லி இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.